எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே தொடர்ச்சியாக நாம் துஆ செய்ய வேண்டும். நம் வீடுகளை குறித்து, வீட்டை கட்டணும்னு துஆ செய்கிறோம், ஆனால் அந்த வீட்டினுடைய நிம்மதிக்காண்டி துஆ செஞ்சுருக்கோமா? நல்லபடியாக என் வீட்டில் குழப்பம் இல்லாமல் இருக்குன்னு துஆ செஞ்சுருக்கோமா? நம்ம வீட்டில் எந்த சண்டை சச்சரவும் வந்து மனமுறிவு ஏற்பட்டுறக்கூடாது, ஒரு விதமான இருக்க நிலை என்னுடைய குடும்பத்தில் வந்துடக்கூடாது, வீட்டில் வந்துடக்கூடாது, நிம்மதியாக போனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதற்காண்டி எத்தனை தடவை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம். பெருமானார் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் கேட்பதற்காக கற்றுக் கொடுத்த அதி அற்புதமான துஆ ஹதீஸிலே வந்திருக்கிறது. அல்லாஹும்ம ஃகிர் லீ தம்பி வவஸ்ஸி லீ ஃபீ தாரி வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹும்ம ஃகிர் லீ தம்பி. 3 விஷயம் கேட்டாங்க. யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, முதல் விஷயம். ரெண்டாவது கேட்டாங்க வவஸ்ஸி லீ தாரி, என் வீட்டை விசாலமாக்கு. வீட்டை விசாலமாக்கினா 3 BHK 4 BHK அப்படியா? அது இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய மனங்களை விசாலமாக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய எண்ணங்களை விசாலமாக்கு, சிந்தனைகளை விசாலமாக்கு. குறுகிடக்கூடாது, குறையாவே பார்த்துடக்கூடாது, மருமகளை பார்த்தா நரநரன் பல்ல கடிக்கிற மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது, அந்த மாதிரியான நெருக்கடி வந்துடக்கூடாது. விசாலமான உள்ளம், விசாலமான எண்ணம் வேண்டும். 3வது கேட்டாங்க வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, எனக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதில் பரக்கத் செய். இந்த 3ம் வீட்டோடு சம்பந்தப்பட்டது. எனவே இதை நீங்கள் கேட்டு பழகுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்.